இல்லை, சிசர் ஐரான்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவிலேருந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர் இருக்கார். நான் இன்றைக்கு வரைக்கும் டக்குன்னு நம்ம உடனே நினச்ச உடனே ஞாபகத்துக்கு வர பெயர் அது. அவரோட சிறுகதைகள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சர்ரியலிஸ்டிக் தன்மையோட எந்த கதையுமே வந்து நம்ம ஒரு யதார்த்த கதை அப்படின்னோ அல்லது இந்த இயல்புவாத கதைகளுக்குள்ளேயோ கொண்டு வரவே முடியாது. இப்போ சுல்தானின் பீரங்கிலே பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒன்று கிட்டத்தட்ட 10 கதைகள்னு ஒரு கதை ஒன்று இருக்கும். லூயி மேனுவே அமரால்னு நினைக்கிறேன். அவரோட கதை வந்து கம்ப்ளீட்லி சர்ரியலிஸ்டிக். ஒரு கதை அப்படி இருக்கிறதுங்கிறத ஒரு முழு தொகுப்புமே அந்த மாதிரி எழுதியிருக்கக்கூடிய ஆள்னா சிசர் ஐரா. எனக்கு வந்து அவரோட கதைகளை தமிழுக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி லாஸ்லோ கிருஷ்ணஹோர்காய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாட்டன் டாங்கோ வந்து ஒரு 9.5 மணி நேர படமாக பெல்லாட்டார் எடுத்திருக்காரு. அவரோட சிறுகதைகள் மொழிபெயர்க்க ரொம்பவே சவாலானவை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர்னு போகிறத விட இந்த பெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் ஃபிக்ஷன், பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுப்புகள் கிடைக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் தேடி தேடி வாசிக்கிறது.